ஐயா விஸ்வாமுத்தர் பேசுகிறேன் ஐயா. கணக்கு சாட்டையடி கண்ணுக்கு 2 கண்ணுக்கு மானிட பிறவிக்கு கொடுத்த உடனே மானிட பிறவி மாலை டைம் 6 மணிக்கு உள்ளே வந்துட்டான். சுற்றுன்னு எல்லா இடமும் சுற்றிட்டான். அப்போ கணக்கு முடிச்சிட்டிங்களா ஐயா? நீதி அரசரே. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் சந்தோஷம். அப்போ இது என்ன கணக்கு ஐயா? சரி, அப்போ கணக்கு 2 பேர் தாக்கல் பண்ணியிருக்கான். 1ஆம் தேதி வாய்தாவில் 2 பேர் தாக்கல் பண்ணியிருக்கான். பிரைவேட்டில் உள்ளவன் 1.4 ஏக்கர் உள்ளே ஏற்றிருக்கான். கணக்கு என்ன கணக்கு? அது கணக்கு வரும். ரைட்டு, சந்தோஷம் ஐயா. அடுத்தாப்பில் கவர்மெண்ட்டுக்கு உள்ள கணக்கு, ரோடு போடுற கணக்கில் அவன் உள்ள கணக்கு ஏற்றிருக்கான் கவர்மெண்ட்டு. அப்போ இந்த கவர்மெண்ட்டு முற்றுப்புள்ளி வைக்கிய. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம் சந்தோஷம். நீதி அரசர் போட்ட கணக்கு தப்பாது. ஏண்டா என்னடா படிச்சிருக்கிய? படிப்பாடா? இல்லை, அரசு வேலை பார்க்குறவன் ஒவ்வொருத்தன் ஐயா மேலே பக்தியாக இருக்கிறவன் தப்பு செஞ்சால் தண்டனை கொடுப்பார், ஈரக்கொலையை உருவி விட்டுருவாருன்னு அதில் 10% தெரியுண்டா. 90% சீட்டிங்கில் போகிற பூமியை கையெழுத்து போட, பூமியில் கையெழுத்து போட்டு திங்க. உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உழைச்சி காப்பாற்றுங்கடா. மானிட பெயடா, அறியாட்டத்தனம் பண்ணாயிடா. விஸ்வாமுத்தர் கணக்கு கொடுக்கண்டா. விஸ்வாமுத்தர் அவருக்கு முன்னாடி நான் கணக்கு கொடுத்துட்டோம்னா அடிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ அடுத்து கணக்கு இருக்காயா மானிட பிறவிக்கு கைலாசத்தில்? சந்தோஷம் ஐயா, எதுவுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ நாள் குறிச்சிருங்க ஐயா, நாள் குறிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லணும், தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லி ஆகணும். முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம். விஸ்வாமுத்தர் கணக்கு கொடுத்துட்டேன். இந்தியா நாடு, உலக நாடு தப்பு பண்ணி வச்சுருக்கான், தண்டனை கொடுங்க, சீக்கிரமாக கொடுங்கள். கைலாசத்தில் வந்தவன் போனவனுக்கு சீக்கிரமாக தண்டனை கொடுங்க. ஒன்றும் நடக்கலைன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு தான் அலையுதான். அது எவ்வளோ பெரிய எங்களுக்கே மனச்சங்கடமாக இருக்குது. கடவுளாக உட்காந்துருக்கிய, கடவுளாக நீதிமான், நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி, நீதி அரசர் 4 கணக்கில் உட்காந்துருக்கிய. தண்டனை கொடுக்காம இன்னும் இருக்கக்கூடாது. நான் சொல்லணும், விஸ்வாமுத்தருக்கு சொல்லணும், கணக்கு கொடுத்துட்டேன், தண்டனை கொடுத்து தான் ஆகணும். நீதி அரசர் கையில் கொடுக்க. நீதி அரசரே, முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எப்படி இடம் எங்கே கிடக்குன்னு பரிசு தான். நானும் உட்கார்ந்துருக்கேன். நம்மளெல்லாம் பார்க்க ஒரு கோமாளித்தனமாக தெரியுது. எப்படி வாராம் பார்த்தீங்களா? அப்போ எல்லா ஆலயங்களும் கணக்கு எடுக்கிறதுக்கு நீதி அரசரே கணக்கு இடுங்கள். எல்லா ஆலயங்கள்னா இளந்திரம் கொண்டாந்தான் முதல் சிவன் கோயில் ஆலயம். இதிலிருந்தே கணக்கு எடுக்கிறதுக்கு கணக்கை விட்டுருங்க ஐயா. நீதி அரசரே கணக்கு விட்டு தான் ஆகணும். இன்னும் இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. அப்போ கணக்கு விட்ட உடனே இராணுவம் உள்ள நீதிமன்றம் கோர்ட்டில் கொடுத்த உடனே ஆட்டாமுடிக்க உள்ளே இறங்கிடுவான். இதான் முக்கால் சத்தியம். விஸ்வாமுத்தர் கணக்கு போட்ட கணக்கு தப்பாது. முக்கால் சத்தியம், முக்கால் சத்தியம்.